சுவையான பாயசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க வாங்க. ஓய், வெல்கம் 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 டு வசூஸ் ரசோய். இன்னைக்கு பார்க்கலாம் அருமையான ரவா பாயசம். ஓகே, நீங்கள் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், பால் காஞ்சிட்டு இருக்கு. வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிச்சு வந்தால் நீங்கள் இதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த வறுத்து வச்ச ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இது ரவை வேற நம்ம கிளறணும். அப்புறம் உங்களுக்கு இது கொஞ்சம் திக்கார மாதிரி தெரிஞ்சால் இதில் நீங்கள் கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரவை பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்னியாகுமரி மார்க்கெட்ஸில் அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க இது மாதிரி ஒரு சிம்பிளான பாயசம் இன்னைக்கு செஞ்சு நம்ம சாப்பிடலாம். வாங்க, இனி வெறும் முந்திரி பருப்பு போடணும். இதில் சுவையான பாயசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.